ஏன் ஏன் என்ன ஆச்சு? ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது போல இருக்கு. புக்கை பார்த்தாலே பயமாக இருக்கா? யார் வந்து படிக்கலையான்னு கேட்டாலும் பயமாக இருக்கா? பதிலே சொல்ல முடியலையா? இவ்வளோ டென்ஷன் தேவையே இல்லையே. பப்ளிக்குன்றது எல்லா பரீட்சையும் மாதிரி தான். உங்களுக்கு ஒரு பரீட்சை, நீங்கள் எப்படி கிளாஸில் அட்டன் பண்ணுவீங்க? அதே மாதிரி தான். ஏதாவது கொஸ்டின் மாறப்போதா? எதுவுமே கிடையாது. எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகணும்? கொஞ்சம் புக்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. டைமுக்கு படிங்க. படிக்கிற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி படிங்க. அப்புறம் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுது? எப்படி நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னு நம்ம டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அதையும் பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். உங்களுக்கே நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே ஆன்சரை பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ண தான் எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்னு இல்லை, பாஸ் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் பாஸ் பண்ணுறதோடு சேர்த்து கொஞ்சம் மார்க்கையும் எக்ஸ்ட்ரா எடுப்போம், அவ்வளோதான். சும்மா போட்டு இதாதான்னு யோசித்து ஸ்ட்ரெஸ் ஆகவே வேண்டாம். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஞாபக சக்தி குறையும். நீங்கள் டென்ஷன் ஆன உடனே உங்களுடைய மெமரி பவர் குறைஞ்சிச்சின்னா இன்னும் பயம் கூடும். ஸோ எப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனாலும் பயத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த டைமில் ரிலாக்ஸ் ஆகுங்க. தண்ணி நிறைய குடிங்க, நல்ல சத்தான பொருட்களை சாப்பிடுங்க. எப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்குங்க, எப்போ எழுந்துக்கிறீங்களோ அப்போ படிங்க. நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் நேரம் அரட்டடிங்க. கொஞ்சம் நேரம் தான். அப்போ உங்களுக்கு பப்ளிக்கை ஈஸியாக எதிர்கொள்கிறதுக்கு இது கொஞ்சம் கூட பயப்படாமல் கிளாஸ் டெஸ்ட்டை எப்படி எழுதுவீங்களோ அதே மைண்ட் செட்டோடு போங்க. ஆல் தி பெஸ்ட்.